வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். செப்டம்பர் 27 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பேரணியின் போது 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த உச்ச நீதிமன்றம் திங்கள்கிழமை உத்தரவிட்டது. நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் என்.வே. அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணையை மேற்பார்வையிட முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவையும் அமைத்தது. இந்த குழுவில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டிராத 2 இந்திய காவல் சேவை அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். பாரபட்சமற்ற விசாரணை என்பது ஒவ்வொரு குடிமகனின் உரிமை என்பதை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை இந்த வழக்கை முன்பதிவு செய்த பின்னர் அமர்வு தனது உத்தரவை பிறப்பித்தது. இந்த துயரச் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி டிவிகே பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனு உட்பட பல மனுக்களை விசாரித்த பின்னர் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது. மற்ற மனுதாரர்களில் மனைவியை இழந்த ஏமூர் புதூரைச் சேர்ந்த பி. செல்வராஜ், 9 வயது மகனை இழந்த ஆலமரத்துப்பட்டியைச் சேர்ந்த பி. பன்னீர்செல்வம், பாஜகவின் தமிழ்நாடு சட்டப்பிரிவின் துணைத் தலைவர் ஜி.எஸ். மணி ஆகியோர் அடங்குவர். பாரபட்சமற்ற விசாரணைக்காக வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் கோரினர். வெள்ளிக்கிழமை முந்தைய விசாரணையின் போது கரூரில் ஒரு சாலை பேரணி நடத்த டிவிகேவுக்கு அனுமதி வழங்கியது குறித்து தமிழக அரசை அமர்வு கேள்வி எழுப்பியது. அரசியல் கூட்டங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை இறுதி செய்யும் செயல்முறை நடந்து வருவதை காரணம் காட்டி அதிமுகவுக்கும் இதேபோன்ற அனுமதி மறுக்கப்பட்டதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இந்த நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கு பதிலாக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் இது நீதித்துறை ஆய்வுக்கு வழிவகுத்ததாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மனுதாரர்களில் ஒருவர் மாநில அரசு நள்ளிரவில் பிரேத பரிசோதனை செய்து அதிகாலை 4 மணிக்கு உடல்களை தகனம் செய்ததாக குற்றம் சாட்டியபோது தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் அந்த கோரிக்கையை நிராகரித்தார். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முதல் முறையாக முன்வைக்கப்படுவதாகவும் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த அரசு விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யும் என்றும் அவர் நீதிமன்றத்தில் உறுதியளித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் கரூர் சென்றதாகவும் அங்கு துக்கத்தில் இருக்கும் குடும்பத்தினர் உடல்களை விரைவாக விடுவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்ததாகவும் வில்சன் விளக்கினார். இதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர் தாமதமின்றி பிரேத பரிசோதனை நடத்த அனுமதி அளித்தார். அருகிலுள்ள மாவட்டத்தில் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட மருத்துவ நிபுணர்களுடன் சேர்ந்து 220 மருத்துவர்கள் மற்றும் 165 செவிலியர்கள் அணிதிரட்டப்பட்டுள்ளதாக வில்சன் மேலும் தெரிவித்தார். விரைவான அணிதிரட்டல் நடைமுறைகளை சரியான நேரத்தில் முடிப்பதை உறுதி செய்வதற்கான அவசர நடவடிக்கை என்று அவர் கூறினார். இருப்பினும் அணிதிரட்டப்பட்ட அனைவரும் தடயவியல் நிபுணர்களாய் என்று நீதிபதி மகேஸ்வரி கேள்வி எழுப்பினார். இது மருத்துவ பரிசோதனை செயல்முறையின் போதுமான தன்மை மற்றும் திறன் குறித்த நீதிமன்றத்தின் கவலையை குறிக்கிறது. இதற்கிடையில் சென்னை உயர் நீதிமன்றத்தின் சில கருத்துகளையும் குறிப்பாக நடிகரும் டிவிகே தலைவருமான விஜய் உட்பட கட்சித் தலைமை அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டதாகவும் பொறுப்பேற்க தவறிவிட்டதாகவும் கூறும் கருத்துக்களையும் டிவிகேயின் மனு சவால் செய்தது. துயர சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் உதவ வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக தரப்பினர் வாதிட்டனர். டிவிகே தனது கருத்தை முன்வைக்கவோ அல்லது நிவாரண முயற்சிகளில் பங்கேற்கவோ நியாயமான வாய்ப்பை வழங்காமல் இதுபோன்ற கருத்துக்கள் கூறப்பட்டதாக வழக்கறிஞர் வாதிட்டார். தனி வாதத்தில் மனுதாரர்களில் ஒருவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த வழக்கறிஞர் வி. ராகவாச்சாரி கூட்ட நெரிசல் ஒரு தன்னிச்சையான சம்பவம் அல்ல என்று குற்றம் சாட்டினார். பேரணி தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே சில திமுக உறுப்பினர்கள் ஒரு சோகத்தை முன்னறிவித்ததாக அவர் கூறினார். இது சாத்தியமான குழப்பத்தை முன்கூட்டியே அறிந்திருப்பதை குறிக்கிறது. ஒரு குற்றவாளி கூட்டத்தின் மீது காலணியை வீச காவல்துறை அனுமதித்ததாகவும் இது பீதியை தூண்டி கூட்ட நெரிசலை தூண்டியதாகவும் ராகவாச்சாரி குற்றம் சாட்டினார். அதிமுகவுக்கு முன்னர் அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் டிவிகேவின் சாலை பேரணிக்கு ஒப்புதல் அளித்த அரசாங்கத்தின் முடிவை அவர் மேலும் விமர்சித்தார். பேரழிவிற்கு காவல்துறையினர் முழு தவறு என்று வாதிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும்.
இது உங்கள் தினக்கதிர். நன்றி.